ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு திருச்சி ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் உள்ள ஒரு அருமையான கோவிலை பற்றி பார்ப்போம். ஸ்ரீரங்கமே பெருமாள் கோயிலாக இருந்தால் கூட இது நரசிம்மருடைய அவதாரம் உள்ள ஸ்தலம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, திருவானக்கோவில்ல இருந்து ஸ்ரீரங்கம் போகிற வழியில் வலதுபுறமா ரயில்வே ட்ராக்கை ஒட்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா காட்டழகிய சிங்க பெருமாள் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் மூலவர் பார்த்தீங்கன்னா நல்லா 8 அடி உயரத்துல நல்ல பிரம்மாண்டமா உட்கார்ந்துருப்பாரு. அவருடைய இடது தொடையில லக்ஷ்மி அமர்ந்திருப்பா. இப்படி ஒரு கோயில். இந்த இடத்துக்கு ஏன் காட்டழகிய அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்துல அந்த இடம் காடாக இருந்துதான், அங்க யானைகளுடைய தொல்லை ரொம்ப அதிகமா இருந்துதான். அப்போ அந்த மக்கள்லாம் அந்த யானைக்கு பயந்து வாழ்ற மாதிரியான சூழ்நிலை வந்து, இப்ப யானையை ஏதாவது பண்ணி விரட்டணும் அப்படின்னா அது பெரிய பாவம் வந்து சேர்ந்துரும் அப்படின்றத அவங்க உணர்ந்துருந்தாங்களாம். அதனால இவங்க நேரடியா யானையை விரட்டணும்னு நினைக்கிறதே தப்பு அப்படின்றதுக்காக சரி நம்ம இறைவன்கிட்ட முறையிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு நரசிம்ம பெருமாளை வந்து அங்க உருவாக்கி இருக்கிறாங்க. நரசிம்மர் வந்துட்டாலே அந்த இடத்துல சிங்கம் வந்துட்டதாக தானே பொருள். சிங்கம் நிறைய உலாவுற இடத்துல யானையோட நடமாட்டம் குறையும் இல்லையா? அப்படி அங்க நரசிம்மரை வச்சு வழிபாடு செய்துட்டு இருக்கும்போது உண்மையிலேயே அந்த ஏரியால யானைகளோட நடமாட்டம் வெகுவா குறைஞ்சிருச்சான். இப்படி வந்து புராணங்கள்லையும் மற்ற விஷயங்கள்லையும் சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்தலம் உண்மையிலேயே சிம்மத்துக்கு உண்டான சிம்ம ராசிக்குடைய ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல சிம்ம ராசி மட்டும் கிடையாது, சிம்ம ராசிக்கு உண்டான சூரியன் மட்டும் கிடையாது, அதோட பெருமாளாகிய புதனும் இந்த மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் உருவாகக்கூடிய சனியும், இந்த 3 கிரகங்களும் அந்த இடத்துல இருக்கு. இந்த காட்டு அழகிய அப்படின்ற இடத்துக்கு என்ன கிரகம் அப்படின்னு பார்த்தா, அழகிய அப்படின்ற சொல்லுக்கு 2-3 கிரகங்கள் குறித்தா கூட இந்த இடத்துக்கு இது நம்ம சுக்கிரனா தான் எடுக்கணும். ஏன்னா அங்க லக்ஷ்மியும் இருக்கா இல்லையா? அதனால இதற்குண்டான ஸ்தலம் இந்த கோவில் தான். இந்த கோவில்ல சில அதிசயமான விஷயங்கள் கூட நடந்திருக்கு. எனக்கு கன்னிவாடியில ஒரு பட்டாம்பூச்சி வந்து என்னுடைய சட்டையில உட்கார்ந்தது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா? அதே போல சம்பவம் என்னுடைய நண்பர் மதுரையை சேர்ந்தவர் ஹரின்னு பேரு. அவருக்கு குபேரனுக்கு உண்டான ஸ்தலமா இந்த ஸ்தலம் சரியாக வந்தது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் குபேரன் அப்படின்றது அவங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு கோவிலாக நிறைந்திருக்கும், சில வடிவங்களாக இருக்கும், அல்லது சில சுவையாக இருக்கும், சில நிறமாக இருக்கும். அப்படி அவருக்கு இந்த கோயில் தான் குபேரனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு இவர் அனுப்புற முதல் முறையாக போறார். போகும் பொழுது செவ்வாழை பழமும் ஒரு பாத்திரமும், அந்த பாத்திரம் நிறைய செவ்வாழையை அடுக்கி அந்த கோயிலில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு சொல்லியிருந்தேன். இவர் போய் கார்ல இருந்து இறங்கி அந்த பாத்திரத்துல அந்த செவ்வாழையை அடுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அதே போல ஒரு பட்டாம்பூச்சி வந்து அவருடைய சட்டையில உட்காந்துருச்சு. அவரு அங்கிருந்து எனக்கு செல்ஃபி எடுத்து அனுப்புறாரு. இந்த பட்டாம்பூச்சி பாருங்க ஒன்று வந்து மேலே உட்காந்துச்சு அப்படின்னு சொல்லி, சரி அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். இவர் உள்ளே போய் தரிசனம் முடிச்சு கோவிலை சுற்றி வந்து திரும்ப வாசலுக்கு வந்து அந்த வாழைப்பழத்தை மற்றவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வரைக்குமே அந்த பட்டாம்பூச்சி அந்த சட்டையில் உட்காந்துருந்தது. அதை பல புகைப்படம் ஒவ்வொரு கோணத்துலேருந்து எடுத்து எனக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு உண்டான மிக உகந்த ஸ்தலம் அந்த ஸ்தலம் தான் அப்படின்றது தீர்மானம் ஆயிடுச்சு. இப்போ அந்த கோயில் மற்ற யாருக்கெல்லாம் உபயோகப்படும், எந்த விதமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த கோயிலை நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சூரியன் அப்படின்ற விஷயங்கள் குறிக்கக்கூடிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு தலைமை பண்பை கொடுக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கம், அரசியல்வாதிகள் அல்லது நமக்கு சுப்பீரியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நமக்கு மேலதிகாரிகள், இவங்களால நமக்கு ஏதாவது தொல்லைகள் ஏற்பட்டா அதுக்கு இந்த கோயில் ஒரு மிக உகந்த ஸ்தலம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். உடல்ல நிறைய பிரச்சனை ஏற்படுது, அப்பப்போ எலும்பு முறிவு ஏற்படுது, அல்லது ஒரு தோள்பட்ட வலி, முதுகு வலி, முட்டி வலி அப்படின்ற மாதிரி வலி உள்ள ஆட்களும் இந்த மாதிரி கோவிலுக்கு போய் உட்கார்ந்து இருந்துட்டு வந்தாலே போதும். தரிசனம் பாருங்க, தரிசனம் பார்த்துட்டு ஒரு ஓரமாக ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு நீங்க இடத்துக்கு வந்தீங்கனாலே இது வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும் கொடுத்து உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து சீர் செய்கிறதுக்கு உண்டான எல்லா வழியும் பார்த்துரும். ஒரு சிலருக்கு புத்திஸ்தானத்துக்கு அதிபதியாக சூரியனாகவோ சனியாகவோ வந்து அது ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டிருந்தா அந்த நேரத்தில் அவங்க பல இடர்பாடுகளை சந்திப்பாங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி.
இதுல மாணவ பருவமா இருந்தது அப்படின்னா இந்த நேரத்துல அவங்க கல்வியில சரியான கவனம் செலுத்த முடியாம சிரமப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் அந்த ஜாதகத்துல அப்படி அமைப்பு இருந்தது அப்படின்னா இந்த நரசிம்மர் கோயிலுக்கு, அதுலயும் குறிப்பா இந்த காட்டழகிய சிங்கபெருமாள் கோயிலுக்கு இந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் அந்த கோயில்ல கொஞ்ச நேரம் அதுங்க பாட்டுக்கு விளையாண்டா போறோம். அதுக்கு விளையாடிட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்தாலே போறோம். அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஆற்றல்கள் இந்த பிள்ளையோட மனநிலையை மாற்றும். மனநிலையை மட்டும்தான் மாற்றுமா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த குழந்தை தன்னுடைய நிலையில ஒரு சரியான கவனத்தோட வாழ்க்கை நடத்திட்டு போறதுக்கு உண்டான எல்லா உதவிகளையும் செய்யும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுது, அதனால இவங்களுக்குள்ள பிரிதல் ஏற்படுது, ஒரு கோர்ட் டைவர்ஸ் வரைக்கும் அந்த விஷயம் போகுது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கண் கண்ட கடவுள் யாருன்னா நரசிம்மர் தான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான அன்பு இல்லாம பிரிதலை நோக்கி போகுது அப்படின்னா ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அன்பு வைக்கிறதுக்கு இந்த காட்டழகிய சிங்கபெருமாள் கோயில் மிகவும் உதவிகரமா இருக்கும். இந்த கோயில்ல வேற இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். இந்த கோவிலுக்கு தொடர்ச்சியாக போய் வரும் பட்சத்துல யாருக்கு எந்த விஷயத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அவங்க இந்த காட்டழகிய சிங்கபெருமாள் கோவிலுக்கு நிச்சயம் போயிட்டு வரலாம். இது வெறும் சூரியனுடைய தன்மைக்கு மட்டுமல்ல, சூரியனுக்காகவும் போகலாம், புதனுக்காகவும் போகலாம், சுக்கிரனுக்காகவும் போகலாம், சனிக்காகவும் போகலாம். இந்த 4 கிரகங்களும் அதனுடைய குணாதிசயங்களிலிருந்து மாறுபடும் போது அல்லது இந்த 4 கிரகங்களால மன உளைச்சலை சந்திக்கும் பொழுது அல்லது இதுல இருவேறு கிரகங்களால பாதிப்பை சந்திக்கும் பொழுது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா அது மிகப்பெரிய வலி நிவாரணியாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இது போல மற்ற கிரகங்கள் மற்ற விஷயங்கள் இன்னும் எளிமையா கத்துக்கிறது எப்படி, அதை ஜோதிட புத்தகங்கள் வாங்கி படிச்சா போருமா அப்படின்னு பார்த்தா புத்தக அறிவும் வேணும், அதோட அனுபவ அறிவும் வேணும். இந்த அனுபவத்தையே பாடமாக்கி நான் உங்களுக்காக இப்போ நேரடி வகுப்பு சென்னையில் எடுக்கிறேன். யாரெல்லாம் ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் கொண்டிருக்கிறீர்களோ, அன்பு கொண்டிருக்கிறீர்களோ, ஆழமாக கற்க வேண்டும் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இதில் சேர்ந்து நிச்சயம் பயன்பெறலாம். நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பாடத்தை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டாலே உங்களை வேற யாரும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்களும் இந்த வகுப்பில் சேர்ந்து பயன்பெறணும்னு நினைச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய முன்பதிவை உறுதி செஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான கோயிலை பற்றியும் அற்புதமான சில சம்பவங்களை பற்றியும் உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.